குட் மார்னிங். காலையில் சில பல காரணத்தால் ஜூஸ் குடிக்க டைம் இல்லை. அதனால் நேராக ஜிம்முக்கு போனேன். எல்லாத்துலேயும் 10 3 ஸ்டெப் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கும்போது ஃப்ரெண்டுங்க வந்தாங்க. கொஞ்சம் அரட்டை பண்ணேன். 11 ஆகிடுச்சி. நேராக வீட்டுக்கு வந்தேன். பசிச்சுது. 4 ப்ரெட் இருந்தது. அதில் 2 ப்ரெட்டு எடுத்து கொஞ்சமாக வெண்ணெய் தடவி அவரைக்காய் பொரியல் கொஞ்சம் இருக்குதுன்னாங்க, அதையும் சேர்த்து சாப்பிட்டேன். எனக்கு அப்போ கூட பசியே நிற்கலைங்க. கிச்சனுக்கு போனால் தேடி பார்த்தா ஒரு முட்டை, அது குழம்புல இருந்துச்சு. எடுத்து வச்சு கட் பண்ணி கருவை தூக்கி போட்டுட்டு ஒயிட் வரைக்கும் ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்டேன். காலையிலே ஜூஸ் குடிக்கல, இப்போயும் ஏதாவது வெஜ்ஜு சேர்க்காமல் இருந்தால் எப்படி? காய்கறிகளாம் சேர்த்து சாப்பிட்டா தானே உடம்பு குறைக்கவும் முடியும். அதனால் கடைக்கு போனேன். கொஞ்சமாக காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தேன். நம்மளோட வேலை சமைக்கிற வேலை மட்டும்தான். அதனால் அம்மா கையில் பொறுப்பு கொடுத்துட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் நான் பச்சடிக்கு மட்டும் நான் கட் பண்ணி பச்சடி ரெடி பண்ணிக்கினேன். வெஜ்ஜு பிரியாணினா பச்சடி இருந்தே தான் ஆகணும். நம்மளுக்கு பச்சடி தான் முக்கியம். 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. பாப்பா வரத்துக்குள்ளேயே முடிச்சணும்னு நினச்சேன். முடித்து பாப்பா 3 மணிக்கு வந்தாங்க. சுட சுட சாப்பிட்டோம் 2 பேரும். நல்லா இருந்துச்சு சொன்னா பாப்பா. சாப்பிட்ட கையோட ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா எங்கள் அம்மா எனக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க. என்ன வேலைன்னு பார்த்தா மாவாட்டுற வேலை. மாவாட்டினா தான் நாளைக்கு இட்லி போட முடியும். அவங்களுக்கு மாவு அரைச்சி கொடுத்துட்டு நான் நைட்டுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தேன். ஓட்ஸ் கஞ்சி குடித்து டின்னரை முடிச்சிட்டேங்க.